டிஎன்பிஎஸ்னுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் தமிழில் செட் 19 வரையும் பார்த்தோம். இப்போ செட் 20 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியானவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யான் ப்ளஸ் கு எனக்கு இது கரெக்டு தான். யான் ப்ளஸ் கண் எண்ணின் கண் வராது, இது தப்பு ஓகேங்களா. யான் ப்ளஸ் அது என்னது வராது, எனதுன்னு தான் வரும், இது தப்பு. யான் ப்ளஸ் ஆல் என்னால் இது கரெக்ட். 3 4 தான் கரெக்ட் ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்க, பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. தொழில் பெயர், தொழில் பெயர் வந்து காலத்தை காட்டாது, கரெக்டு தான். மூவிடங்களில் வரும் சொல்லி கேட்டிருக்காங்க, இது தப்பு. இல்லை, படற்கையில் மட்டும்தான் வரும். தொழிலுக்கு பெயராய் வரும், இதுவும் கரெக்டு தான். இரு வகைப்படும், இதுவும் கரெக்டு தான். இப்போ பொருந்தாத வந்து மூவிடங்களில் வரும் ஓகேங்களா. மூன்றாவது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் கேட்டிருக்காங்க. கவிகை, கவிகைனா என்னதுன்னா குடைன்னு அர்த்தம் ஓகேங்களா, மித்த எதுவுமே வராது. 4, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் சரியான மரபு சொல்லை கேட்டிருக்காங்க. மான் குட்டி கரெக்டான தப்பு ஓகேங்களா. மான் கன்று வரும். சிங்க குருளை இது கரெக்ட் ஓகேங்களா. கீரி பிள்ளைன்னு வரும், இது தப்பு. கழுதை குட்டி, இது கழுதை கன்று வந்திருக்கு, இதுவும் தப்பு. 5வது பாருங்க, கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிழையான கூற்று கேட்டிருக்காங்க எதுல, வல்லின மிகா இடத்துல ஓகேங்களா. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, கரெக்டு தான் ஓகேங்களா. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்டு தான். இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் ஓகேங்களா. இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும் ஓகேங்களா. ஓமை தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலி வல்லின மிகா இடம் வரக்கூடிய அந்த தொடரில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகான்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து தவறானது. ஆக்சுவலி வந்து வல்லினம் மிகும் இடத்துல தான் அது வரும். இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும் சொல்லி தான் வரணும் ஓகேங்களா. 6வது கொஸ்டின் பாருங்க, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டருக்கு என்ன வரும்னா பட வீழ்த்தி. 7வது, மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ரிப்பீட்டட் கொஸ்டின், நீ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. 8வது, எடுப்பது ஊ வந்தாலும் என்னதுன்னா இன்னிசை அளபடை. ஆனா வந்து செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிலை அளபடைன்னு சொல்லுவாங்க. ஈனா சொல்லிசை அளபடை ஓகேங்களா. 9வது, பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணே. கீழுள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனை வந்திருக்கா, இங்கேயும் பார் இருக்கு, இங்கேயும் பார் இருக்கு, மோனை வந்திருக்கு ஓகே. எதுகை இருக்கான்னு பாருங்க. எதுகை இங்கே பார்ல இரு இருக்கு, இங்க பார்த்தல இரு இருக்கு, எதுகை வந்திருக்கு. ஏபு வந்திருக்கான்னு பாருங்க. கண்ணை நின்னை ஓகேங்களா, ஏபு வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஏபுனா வந்து உங்களுக்கு என்ன ரெண்டு அடியில் பார்ப்போம் அப்படி தானே. இந்த அடியிலையும் ஏபு பார்ப்போம், இந்த அடியிலையும் ஏபு பார்ப்போம். ஆனால் ஒரே அடியில வந்து ஏபு வந்திருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் வந்து அவங்க ஏபுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மோனை எதுக்கும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. 10வது, திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இது விடைக்கேற்ற வினா வந்து எதுனா, திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். எப்படம் ஓகேங்களா. செய்தி படத்துக்கு இந்த இடத்துக்கு கரெக்டான கேள்வி வந்து எப்படம் தான் கரெக்டான கேள்வி ஓகேங்களா. 12வது, பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு செய்யுளிசை என்னது உயிரிழ படைகள் கெடா, எடுப்பது தளி, இந்த 3ம் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த அரங்கம் வந்து தனியா இருக்கு, அப்போ இதான் வந்து பொருந்தாது. 12, பாத பீடிகை உள்ள இடம் வந்து மணிப்பல்லவத்தீவு ஓகேங்களா. நீங்க படிச்சிருந்தா தெரியும், நியூ புக்லேயே இது கான்செப்ட் இருக்கு. 13, அரவணடிகள் அறி உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரசமாதேவி தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை, அனைவரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வந்து என்னன்னா ஆப்ஷனில் வந்து சில கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 100க்கு வந்து ஒரு 90% அதான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. சில 10% தான் ஆன்சர் வந்து மாறும் ஓகேங்களா, பார்த்துக்குங்க. 14வது, புல்லாகி பூடாய் இடம்பெற்ற நூல் வந்து என்னதுன்னா திருவாசகம். புல்லாகி பூடாய் இடம்பெற்ற நூல் திருவாசகம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிவைஸ்டு கொஸ்டின். 15, திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் வந்து 38, பொருள் பால் வந்து 70, இன்பத்து பால் வந்து 25.
16வது முழுதும் விருத்தப்பாக்கள் ஆன காப்பியம் வந்து கம்பராமாயணம். ஓகேங்களா. கம்பராமாயணம் என்பது ஒரு வழிநூல், கம்பர் ஏற்றிருப்பார்னு சொல்லி பார்த்துருப்போம். அவர் வந்து இந்த நூலுக்கு முதலில் பெயரிட்டது வந்து ராமவதாரம். 17 எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா வாணிதாசன். 18 தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா. 3 வேந்தர்கள் யாரெல்லாம்? சேர சோழ பாண்டியர் 3 வேந்தர்கள் பற்றி கூறப்படக்கூடிய நூல் தான் முத்தொள்ளாயிரம். ஆசிரியர்கள் பேரில் அறியப்படவில்லைன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா. அடுத்து 19வது வந்து மார்போலையில் எழுதும் எழுத்தாணி என்னதுன்னா தந்தம். ஓகேங்களா. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம் பார்த்துங்க. 20வது வனப்பு என்ற சொல்லின் பொருள் வந்து அழகு. ஓகேங்களா. 21 விளம்பி என்பது டேஸ் பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பேர் எப்படி இருக்கும்னா விளம்பி நாகனார், அப்படிதானே? விளம்பி நாகனார். விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர். ஓகேங்களா. நாகனார் என்பது இயற்பெயர். 22 விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்து முதலில் படித்த நூல் திருக்குறள். இதெல்லாம் ஓல்டு புக். 23 திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறதுனா கிமு 31. ஓகேங்களா. கிமு 31 என்ன பண்றாங்க, அதை கணக்கு பண்ணி தான் திருவள்ளுவர் ஆண்டு வந்து இது பண்றாங்க. 24 சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யாருன்னா வள்ளலார். ஓகேங்களா. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனைந்தேன் என பாடியவர் வள்ளலார். 25 அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கும் சரியாரும் உண்டோ தமிழை இடம்பெற்ற நூலும் தமிழ் விடு தூது. ஓகேங்களா. இவர் மின்னேர் இலா தமிழ் சொல்லிட்டு ஒன்று வரும், அதுவும் உங்களுக்கு என்ன வரும், தமிழ் விடு தூதுல வரும். அடுத்து 26 கால்வனப்பு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லவின் என உருப்பலகு பாடியவர் காரியாசன். ஓகேங்களா. இது சிறுபஞ்ச மூலம் பாடல். சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் யாரு? காரியாசன். ஓகேங்களா. 27 பராய்கடன் உரைத்தல் வந்து வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனதான் பராய்கடன் உரைத்தல். இதுக்கான அர்த்தம் வந்து என்னதுன்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன். ஓகேங்களா. 28 கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்னா மாதரி. ஓகேங்களா. இந்த கோவலன் கண்ணகியை வந்து மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா கவுந்தி அடிகள். எடுத்து யார்கிட்ட அடைக்கலப்படுத்தப்பட்டாங்கன்னா மாதரி. ஓகேங்களா. 29 சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி என்னதுன்னா தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். 30 அகப்புற பாடல்கள் கொண்ட சங்க நூல் வந்து பரிபாடல். ஓகேங்களா. 31 நான்மணி கடிகை பாடியவர் யாரு? விளம்பி நாகனார். இப்போ பார்த்தோம்ல, அப்போ நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். 32 திருவாரூர் நான்மணி பாடலை பாடியவர் யாருன்னா குமரகுருபர். 33 யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். 34 குறுந்தொகையினுடைய அடிவரை வந்து என்னதுன்னா 4-8. ஓகேங்களா. குறுந்தொகையினுடைய அடிவரை 4-8. ஐங்கொருங்கூருக்கு 3 3-6, நற்றினைக்கு 9-12. 35 சரியான விடையை தேர்வு சொல்லி கேட்டிருக்காங்க. விசுமுனா வானம். ஓகேங்களா. துளைனா துலாக்கோல், மறுப்புனா தந்தம், களிறுனா யானை. 36 கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்றுனா 8 தொகை நூல்களில் ஒன்று. 37 களமுகம் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஓகேங்களா. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. அது எப்படி பிரிச்சிருப்பாங்க? 12+6 பிரிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? 12+6 பிரிச்சிருப்பாங்க. 38 பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? 105 பாசுரங்கள். யார் பாடியிருப்பா? குலசேகர ஆழ்வார். ஊவேசாவினுடைய தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னா சூழியல் வின்சோன். இன்னொன்று யாருன்னா ஜியு போப். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். 40 உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 பேருமே வரும். ஓகேங்களா. அகத்தியர் வருவார், தேரையர், போகர், புலிப்பாணி. 41 பெரியார் இரு கண்களாக கருதுபவை யாருன்னா மரியாதை, சுயமரியாதை. ஓகேங்களா. 42 பிருங்கராசம், தேகராசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள்னா கரிசலாங்கண்ணி. இப்போ கரிசலாங்கண்ணியுடைய வேறு பெயர்களும் என்னதுன்னா பிருங்கராசம், தேகராசம். 43 குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை வந்து நாணப்பச்சிலை. குரல் வளத்துக்கு என்னதுன்னா நாணப்பச்சிலை. 44
மீதுன் விரும்பேல் யாருன்னா ஔவையார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகேந்திரவர்மன். கடந்த செட்ல நம்ம பார்த்தோம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நியூ புக்லேயும் இருக்கு. 46 தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். ஓகேங்களா. 47 முத்து வீரப்பன் ஆட்சி காலம் வந்து 7 ஆண்டு. முத்து வீரப்பனுடைய ஆட்சி காலம் என்னது? 7 ஆண்டு. ஓகேங்களா. 48 நாடகத்தமிழ் பொருத்தமான விடையை கேட்டிருக்காங்க. நாடகத்தமிழ் என்பது 7 இசை சேர்ந்த வழியை பிறப்பது என்னது? நாடகம். ஓகேங்களா. 49 எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றார் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். 50 80 விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் தமிழ். எத்தனை விழுக்காடு? 80 விழுக்காடு. 51 பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்துள்ளதுன்னா தொடர்மொழி. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்ததுன்னா என்னதுன்னா தொடர்மொழி தானே. ஓகேங்களா. ஏன்னா அது எத்தனை எழுவாய் வருது? பசுன்னு வருது, கன்று எல்லாமே எழுவாய்கள் நிறைய வந்து ஒரே ஒரு பைனில வந்து முடிகின்றன. ஓகேங்களா. அதனால தொடர்மொழி. 52 பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை கேட்டிருக்காங்க. பொருந்திய சொல் கேட்டிருக்காங்க. உரி சொற்றோருக்கு எது வரும்? நனி கடிது. ஓகேங்களா. 53 உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது எவ்வகையான தொடர்னா செயற்பாட்டு வினைத்தொடர். 54 சொற்களை 2 முதல் டேஸ் உறுப்புகளாக பார்க்கலாம்னா 6 உறுப்புகளாக பார்க்கலாம். அதுதானே. என்னதெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியம் சொல்லிட்டு 6 உறுப்புகள் இருக்கும்ல அது. 55 ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. 56 முதல் பொருள் வந்து என்னதுன்னா நிலமும் பொழுதும் என்னதுன்னா முதல் பொருள்னு சொல்லுவாங்க. 57 இலக்கணத்தில் பொருளாவது யாதுன்னா ஒழுக்க முறை. இலக்கணத்தில் பொருளாவது என்னது? ஒழுக்க முறை. 58 தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் வந்து எத்தனை மாத்திரை குழந்தை ஒழிக்கிறேன்னா தலைவந்தல் ஐ வந்து சொல்லின் இடையில் வந்ததுனால ஒரு மாத்திரை. சொல்லின் முதலில் வந்தால் 1.5 மாத்திரை. ஓகேங்களா. சொல்லின் இடையில் வந்தாலும் ஒரு மாத்திரை தான். 59 அதில் போல் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை கேட்டிருக்காங்க. எயில் காத்தல் வளைத்தல் தான் கரெக்டான ஆன்சர். 60வது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை தொடர்னா கலவை தொடர். ஓகேங்களா. 2 ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டாங்க. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. 61 கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்னன்னா எண்ணுண்மை. இதே இந்த உண்மை மறைஞ்சிருந்துச்சுன்னா உண்மை தொகைன்னு வரும். ஓகேங்களா. 62 பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்கிறன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஒன்றை தான் கேட்டிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி இது எல்லாமே உங்களுக்கு என்னதில் வரும்? 18 கீழ்கணக்கில் வரும். கலித்தொகை என்பது 17 மேல்கணக்கு நூல். 63 பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. வினைத்தொகைக்கு எந்த இலக்கண குறிப்பு பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொங்கு தாமரை இது வினைத்தொகை தான். அலைகடல் இது வினைத்தொகை தான். அகில் முகில் இது வினைத்தொகை தான். பூதர புயும். ஓகேங்களா. இதான் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா வினைத்தொகைக்கு பொருந்தாது. ஓகேங்களா. 64 நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது அன்று. ஓகேங்களா. நான் வாங்கிய நூல் இகுது அன்று. ஏன்னா இந்த இருக்குல்ல அந்த மூலம் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? இகுது வரும். உயிர்மைக்கு முன்னாடி இது, உயிரெழுத்துக்கு முன்னாடி இது வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதனால இகுதான்றத கரெக்டான ஆன்சர். 65 நட்டினை வந்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். 66 முதல் சமய காப்பியம் வந்து முதல் சமய காப்பியம் மணிமேகலை. ஓகேங்களா. குடிமக்கள் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். 67 தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் இத்திருக்குறள் குறித்து கூறியவர் யாருன்னா பாரதாசர். ஓகேங்களா. வீரம முனிவர் பிறந்த நாடு என்னன்னா இத்தாலி. இனியவே 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவே 40னா பூதஞ்சேந்தனார். 70 அம்மானி என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. 71 முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யாருன்னா நான்முகன். ஓகேங்களா. 72 திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 73
குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்கள் பேர்கள் உள்ளன யாருன்னா 99. இதுக்கு வந்து என்னதுன்னா உரை எழுதியது யாருன்னா உவைசா. ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த கான்செப்ட். 74 மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டதுன்னா சோழர்கள். ஓகேங்களா, மூவர் உலா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு. மூவர் உலா சோழர்களை பற்றி பாடுது. 75 வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா சூசை. 76 நூலின் 97 வெண்பாவிலும் மனநோயை போக்கும் 5 கருத்துக்கள். மனநோயை போக்கக்கூடிய 5 கருத்துக்கள் வந்து சிறுபஞ்சம் மூலம். அதில் எத்தனை வெண்பான்னா 97 வெண்பா. 77 களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என 3 பகுதி உடைய நூல் வந்து அகநானூறு. களிற்றியானை நிறை வந்து 120 பாடல்களாகவும், மணிமிடை பவளம் 180 ஆகும், நித்தில கோவை 100 பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 78 பாருங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீது நட்பு வியர்ந்து பாடுவது அமைந்த பாடலின் நூல் வந்து குறுந்தொகை. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை உயர்ந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் வந்து குறுந்தொகை. 79 கிறிஸ்துவ சமயத்தாரினுடைய கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி. 80 இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசை. இயேசு பெருமான் வளர்ப்பு தந்தை யாரு? சூசை. என்ன சொல்லுவாங்க? வளன்னு சொல்லி அழைப்பாங்க. 81 திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்த நூல் என்னதுன்னா திருத்தொண்டர் துகை. திருத்தொண்டர் புராணம் யாருன்னா சீக்கிரால் எழுதிய திருத்தொண்டர் புராணம். அது பெரிய புராணத்தை அழைப்பாங்க. இது பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது திருத்தொண்டர் துகை. ஓகேங்களா. 82 4 அடி 400 என்று அழகிவிடும் நூல் வந்து நாலடியார். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 83 சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறதுனா இயேசுநாதர். 84 சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்து 4. 85 திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். 56 திருபஞ்சமூலம் என்ற நூல் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன 97. இப்போ 1+ ஏன்னா கடவுள் வாழ்த்துடன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 96. ஓகேங்களா. 87 ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலங்கு அம்மானை ஊசல்லாம் பெண்பால் குறியது. ஓகேங்களா. சிறுதேர் தான் ஆண்பால். சிற்றில் சிறுதேர் சிறுபறைன்னு சொல்லி வரும். 88 நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருவு பெற்றால் டேஸ் என மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்குன்னு சொல்லி மாறும். ஓகேங்களா. ஏன்னா 4ஆம் வேற்றுமை உருவு வந்து கு. ஓகேங்களா. 2ஆம் வேற்றுமைக்கு வந்து ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள். ஓகேங்களா. 59 உவேசா பதிப்பித்த நூல்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல பொருந்தாதது. ஓகேங்களா. கொஸ்டின் எல்லாம் பாருங்க. பொருந்தாது கேட்டிருக்காங்க. உலா, கோவை, பரணி எல்லாமே என்ன பண்ணியிருப்பாரு? பதிப்பித்திருப்பாரு. பிள்ளை தமிழ் வந்து பதிப்பித்திருக்க மாட்டார். ஓகேங்களா. 90 சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருன்னா உவேசா. 91 உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் வந்து ஆனந்த விகடன். 92 தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 93 திருவிக்காவினுடைய செய்யுள் நூல்கள் வந்து என்னதுன்னா திருவிக்காவினுடைய செய்யுள் நூல் உரிமை வேட்டல் பொருளும் அருளும். ஓகேங்களா. இதான் வந்து அவருடைய செய்யுள் நூல்கள். 94 மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். 95 வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது வந்து செவாலியர் விருது. ஓகேங்களா. பிரெஞ்சு அரசு வழங்கியிருப்பாங்க. 96 எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் வந்து பரிபாடலும் குறுந்தொகை. தான் கரெக்டான ஆன்சர். 97 சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. எப்படி வரும்னா தமிழ், பிரமிழ, திராவிட, திராவிடா. ஓகேங்களா. 98 நடுத்திராவிட மொழிகள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குறுக் மாலுத்துவ பிராய்கள் உங்களுக்கு எதில் வரும்னா வட திராவிட மொழியில வந்துடும். தோடா வந்தாலே தோடா குறகாலம் உங்களுக்கு எதில் வரும்னா தென் திராவிட மொழிகள். நீங்கள் இந்த மாலுத்தோ அப்போ இதுவும் வராது. அப்போ கதபா, பெங்கா, கோயா எதான் உங்களுக்கு என்னதுன்னா நடுத்திராவிட மொழிகள். 99 ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னசஸ்திரம் உள்ள இடம் வந்து மதுரை. ஓகேங்களா. 100 ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யாருன்னா காந்தியடிகள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.